ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த 9 மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம். ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. நாம் இன்று பார்க்க இருப்பது குரு பயிற்சி பலன்களை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் திருக்கணித பிரகாரம் 2/6/2026 அன்று கடகத்திலே வருகின்றார். வாக்கியப்படி 26/5/2026 அன்று மிதுனத்திலிருந்து கடகத்திலே உச்சமடைகின்றார். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கடகத்தில் அவர் உச்சமடைவார். அப்படிப்பட்ட மிகப்பெரிய வரப்பிரசாதமாக குரு பகவான் 12 உச்சமடைய இருந்து 12 ராசிக்கும் அற்புதமான பலன்களை தர இருக்கிறார். கும்பராசிக்கு குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு 2/11 கூடிய குரு பகவான் இவ்வளவு நாட்கள் 5 இருந்து உங்களுடைய ராசியை பார்த்தார். மிக அற்புதமான நடந்தான். இப்பொழுது அவர் 6க்கு வந்திருக்கின்றார். அதனால் கெடுபலங்கள் வருமா என்றால் நிச்சயமாக ஒரு சில சங்கடங்கள் வரும். அதே வேளையில் அவர் ராசிக்கு 6 மறைந்தாலும் ராசிநாதனான சனிக்கு அவர் 5 இருக்கிறார் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஜோதிட நுணுக்கமான விஷயம். எந்த கிரகமும் ராசிக்கு மறைந்தால் மறைந்து விட்டது என்றது அர்த்தம் அல்ல. ராசிநாதனுக்கு, அதாவது இந்த இடத்தில் ராசியும் எடுத்துக்கொள்ளலாம், லக்னத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். கும்பராசிக்கு ராசிநாதன் சனி பகவான், ராசிக்கு 6 குரு பகவான். ஆனால் ராசிநாதன் சனிக்கு அவர் 5 என்பதனால் பேருக்குத்தான் மறைந்தாரே தவிர அவர் நிஜமாக மறையவில்லை. அந்த ராசிநாதனையும் அவர் பார்க்கிறார். ஆக குரு பகவான் 6 மறைந்து விட்டார் என்று நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் நிச்சயமாக இல்லை என்பதை நாங்கள் ஜோதிட அனுபவத்தில் உத்தரவாதம் தருகிறோம். பல விஐபியுடைய ஜாதகத்தில் குரு இங்கே 6 இருக்கிறது. ராசிநாதன் அந்த 1966 அவர்கள் பிறந்திருப்பார்கள். 66, 65 எல்லாம் ராசிநாதன் சனியை அவர்கள் பார்க்கிறார்கள். மிகப்பெரிய கோடான கோடி பணங்களை சம்பாதிக்க பல ஜாதகத்தை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அந்த வகையில் ராசிக்கு மறைந்த குரு ராசிநாதனுக்கு மறைவில்லை என்பதால் கும்பராசிக்காரர்கள் ஆண்களும் பெண்களும் 6 குரு வந்துவிட்டார் என்பது பயப்பட தேவையில்லை என்பதை முதலில் உங்கள் சந்தேகத்தையும் அச்சத்தையும் போக்குகின்றோம். 6 வந்திருக்கக்கூடிய குரு பகவான் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் என்பதையும், அவருடைய 5ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டிற்கும், 7ஆம் பார்வையாக 12ஆம் வீட்டிற்கும், 9ஆம் பார்வையாக 2ஆம் வீட்டிற்கும் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் என்பதையும், மற்ற வீடுகளுக்கு அவர் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் என்பதையும் பார்க்கலாம். 6 வந்திருக்கக்கூடிய குரு போட்டி, போராமை, மறைமுகமான எதிர்ப்பு, தேவையற்ற வீண் வெறிய செலவுகளை நிச்சயமாக தருவார். அதனால் நீங்கள் எந்த வகையிலும் மற்றவர்களுடைய விஷயத்தில் தலையிடக்கூடாது. தேவையில்லாமல் கடன் வாங்கக்கூடாது. மற்றவர்களுக்கு நீங்கள் கடன் கொடுக்கக்கூடாது. எதிலும் விழிப்பாக இருக்க வேண்டும். பயணங்களும் ஏற்படும். அது நல்ல பயணங்களா கெட்ட பயணங்களா கூடுமானவர்களுக்கு ஃபோனிலே நீங்கள் முடிவு செய்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் தவிர்ப்பது நலம். கூடுமானவர்களுக்கு யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று தெரியாது. பணம் விஷயத்திலும் பண விஷயத்திலும் சொல் விஷயத்திலும் மிக மிக ஜாக்கிரதையாகும். மற்றவர்களை முழுமையாக நம்பாமல் இருக்க வேண்டும் என்பது மைனஸ். நிச்சயமாக 6 வந்திருக்கக்கூடிய குரு பகவான் தருவார். போட்டியும் போராமையும் மறைமுகமான எதிர்ப்பையும் தருவார். உடல் நலத்திலும் சற்று கூடுதலான கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டும். இதுதான் குரு பகவான் 6 சஞ்சரிக்கக்கூடிய பலன். அதே வேளையில் அவருடைய பார்வையின் மூலமாக பலவிதமான நன்மைகளும் காத்திருக்கிறது. அது எப்படிப்பட்ட நன்மைகள் என்பதை இப்போது நாம் பார்க்கலாம். அவருடைய பார்வை 5ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டிற்கு கிடைக்கிறது. 10ஆம் வீட்டிற்கு அந்த குரு பகவான் 2, 5 கூடியவராகி இருக்கின்றார். அவர் 6 மறைந்தாலும் 10ஆம் வீட்டிற்கு அவர் 9 இருந்து 10ஆம் வீட்டிற்கு குரு பார்வை இருப்பதினால் தொழில் துறையில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம், முன்னேற்றம், லாபங்கள், தொழில் விருத்தி, சொந்தமாக தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் பலருக்கு உண்டாகும். நிச்சயமாக அது மிகப்பெரிய வளர்ச்சியை தரும். பணியில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம், பதவி உயர்வு, பண உயர்வு, மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு, நிச்சயமாக வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும். நல்ல வேலையில், அதாவது சாதாரணமான வேலையில் இருப்பவர்களுக்கு இதை காட்டிலும் முயற்சி செய்கிறவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஆக 10ஆம் வீட்டின் மூலமாக உங்களுடைய மதிப்பு, மரியாதை, சொத்து சுகம் சேர்ப்பது, கௌரவம், சமுதாயத்தில் தகுதி, ஸ்டேட்டஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் எல்லா விதமான நன்மைகளும் 10ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நிச்சயமாக தருவார். அதன் மூலமாக மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் நிச்சயமாக உயரும். பெரிய அளவிலே வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குறிப்பாக சொத்து சுகம், தொழில் விருத்தி நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்பதே குரு பகவானுடைய பார்வை பூரணமாக உங்களுக்கு நிச்சயமாக துணையாக நிற்கும். அடுத்தபடியாக அவருடைய 7ஆம் பார்வையாக 12ஆம் வீட்டை பார்க்கிறார். 12க்கு 12 என்பதால் 6ஆம் வீட்டின் மூலம் சொன்னனில்லவா, அது இடமாற்றத்தை நிச்சயமாக குறிக்கும். இயற்கை சுபகிரகமான குரு பகவான் 12ஆம் வீட்டை பார்ப்பதினால் அந்த வீட்டிற்கு அவர் 12, 3 கூடியவர் என்பதால் குடியிருப்பு மாற்றம், அலுவலக மாற்றம், வெளியூர் செல்வது, வெளிநாடு செல்வது ஆக பயணங்கள் இருந்து கொண்டே இருக்கும். சாதகமான தசாபுத்தி இருந்தால் அத்தனையும் உங்களுக்கு சுப பலன்களாகவும், வெற்றி பயணங்களாகவும், லாப பயணங்களாகவும் நிச்சயமாக வரும். இல்லை என்றால் தேவையற்ற பயணங்களாகவும் அது ஆகும். ஆக இடமாற்றமோ, குடியிருப்பு மாற்றமோ, அலுவலக மாற்றமோ, ஏதோ ஒரு மாற்றங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கொண்டு நீங்கள் அதை எதிர்கொண்டு தாராளமாக இருக்கலாம். அதன் மூலமாக எதிர்காலத்திற்கு பலவிதமான நன்மைகளும் காத்திருக்கிறது. எந்த மாற்றங்களாக இருந்தாலும் நீங்கள் தைரியமாக ஏற்றுக்கொண்டாலே போதுமானதாக அமையும்.
அடுத்தபடியாக அவருடைய சுப பார்வை 2ஆம் வீட்டிற்கு கிடைக்கிறது. ஏற்கனவே உங்கள் ராசிநாதன் சனி பகவான் 2ல் இருந்து குரு பகவானுடைய பார்வையை முழுமையாக அங்கு வாங்குவதனால் 2ஆம் வீடு விருத்தி அடைகிறது. தனம் பெரிய அளவிலேயே உங்களுக்கு கை கொடுக்கும். ராசிநாதன் சனி பகவான் 2ல் இருந்து அந்த தனக்காரகன் குருவால் பார்க்கப்படுவதால் பணம் பல வகையில் வரும். சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் 7 சனி காலகட்டத்தில் கடைசி பகுதியில் இருப்பவர்களுக்கு இந்த குரு பகவானுடைய சுப பார்வை மண்ணை தொட்டாலும் பொன்னாகும். எடுத்த காரியங்கள் அத்தனையும் மிகப்பெரிய வெற்றியும் லாபங்களும் பொருளாதார மேன்மையும் பெரிய அளவில் வளர்ச்சி, லட்சம் கோடி என்றதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் சொந்த ஜாதகத்தின் அடிப்படையில் நடக்கும். ஆக இந்த கோச்சாரத்தில் நிச்சயமாக பொருளாதார உயர்வு உண்டு. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் உண்டு. குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்குவது, பிள்ளைகள் மூலமாக சுபவிரயங்கள், பிள்ளைகள் மூலமாக குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள், என்னென்ன நல்ல விஷயங்கள் உண்டோ அத்தனையும் 2ஆம் வீட்டின் மூலமாக பூரணமாக நடக்கும். கடன்கள் எவ்வளவு இருந்தாலும் அந்த கடனை முற்றிலுமாக அடைபடுவதற்குண்டான தனப்பிராப்தி வரும். அதன் மூலமாக பணத்தை நீங்கள் கண்ணும் கருத்துமாக சேர்த்து கொண்டு கடன் இருப்பவர்கள் கும்பராசிக்காரர்கள் கடந்த 7.5 சனியில் கடந்த 5.5 ஆண்டுகளாக 6 ஆண்டுகளாக என்னென்ன வகையில் நீங்கள் கடன் பட்டீர்களோ அதெல்லாம் இந்த ஓராண்டு காலத்தில் பணம் வந்தால் நிச்சயமாக வட்டியும் அசலும் கொடுத்துவிட்டு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். சரியான முறையில் நீங்கள் திட்டமிட்டு அதை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். குடும்பத்தில் நிச்சயமாக அந்தந்த வயதிற்குண்ட சுப நிகழ்ச்சிகளும் பூரணமாக நடக்கும். அதன் மூலமாகவும் நீங்கள் கடன் வாங்கலாம். அந்த கடன் சுப கடன்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். கடன் கிடைப்பதற்காக கண்ட இடத்திலாம் நீங்கள் கை நீட்டிவிடக்கூடாது. மிகப்பெரிய தலைவலியை அருகிலே வரக்கூடிய குரு பகவான் தருவார் என்பது எச்சரிக்கையும் நீங்கள் வைத்து கொள்ள வேண்டும். 2ஆம் வீட்டின் மூலமாக சகல விதமான நன்மைகளும் யோகங்களும் உண்டு. அவர் ராசிநாதனாகி குரு பார்வை இருப்பதினால் உங்களுடைய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் உயரும் இந்த ஓராண்டு காலத்தில். அது மட்டும் இல்லாமல் உங்கள் சொல்லுக்கும் ஒரு செல்வாக்கு உண்டாகும். அது நீங்கள் ஏற்கனவே இருக்கின்ற தகுதி தரத்திற்கு ஏற்றாற்போல் பெரிய அளவில் இருந்தால் கடந்த காலத்தில் உங்கள் ஃபோனை கூட எடுக்காதவர்களும், உங்கள் ஃபோனுக்கு மரியாதை தராதவர்களும் உங்களை வீடு தேடி வந்து நீங்கள் சொல்கின்ற வேலையெல்லாம் அத்தனையும் செய்யக்கூடிய அளவிலே காரிய நிமித்தம் அடையும். காரணம் உங்கள் தகுதியும் பொருளாதார உயர்வுமே அதற்கு காரணமாக அமையும் என்பது தெளிவு. 6லே குரு வந்துவிட்டார், மொத்தம் மங்கிவிட்டது என்பது தவறான விஷயம். ராசிநாதனுக்கு மறையவில்லை, ராசிநாதனே குரு பார்க்கிறார். அதனால் பொருளாதார மேன்மையும் தொழில் மேன்மையும் நிச்சயமாக உண்டு என்பதே அடிப்படை விஷயம். அதை பற்றி நீங்கள் குரு மறைந்து விட்டார் என்ற கவலை உங்களுக்கு தேவையில்லை. மற்ற வீடுகளுக்கும் இந்த கடகத்திலே உச்சமடைந்த குரு பகவான் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் என்பதையும் இப்போது நாம் பார்க்கலாம். 3ஆம் வீட்டிற்கு 9, 12 கூடிய குரு பகவான் 3க்கு 4ல் இருப்பதினால் இளைய சகோதரியுடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் சொந்தமாக சொத்து சுகங்களை சேர்க்கக்கூடிய வாய்ப்புகளும் நண்பர்களுடைய மூலமாக பெரிய ஆதரவும் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு என்பதே 3ஆம் வீட்டிற்கு குரு பகவான் தெரிவிக்கின்ற அற்புதமான பலன்கள். 4ஆம் வீட்டிற்கு 3லே சகாயஸ்தானத்திலிருந்து 4க்கு 11ஆம் வீட்டை பார்ப்பதினால் வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள், சொத்து சேர்க்கை வாங்குவது, விற்பது மூலமாக பெரிய யோகங்களை அடையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். 5ஆம் வீட்டிற்கு 7, 10 கூடியவராகி 5க்கு 2ல் இருப்பதினால் பிள்ளைகள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும். குடும்பத்தில் ஒருவர் சம்பாதனை சென்று 2, 3 என்று சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும், பிள்ளைகள் சுயமாக தான் காலிலே நிற்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த குரு பகவான் நிச்சயமாக உங்களுக்கு தருவார். 7ஆம் வீட்டிற்கு 5, 8 கூடியவராகி 7க்கு 12ல் இருப்பதினால் இன்ப சுற்றுலா அல்லது ஆன்மீக சுற்றுலா இல்லை புதிய சொத்து சுகங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு, பயணங்கள், அதன் மூலமாக லாபங்களும் கடன்களும், அதன் மூலமாக ஒரு சில கடன்களும் வரும். அதை நீங்கள் நிச்சயமாக சுப கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம். 7க்கு 12ல் இருப்பதனால் கணவன் மனைக்குள் புதிய சொத்து சுகங்களை வாங்கக்கூடிய அமைப்புகளும் கட்டாயம் உண்டாகும். 8க்கு 11ல் இருப்பதனால் தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் ஒரு சில நன்மைகளை எதிர்பார்க்கலாம். 9ஆம் வீட்டிற்கு 10ல் இருப்பதனால் தந்தையின் மூலமாக லாபங்களும் சுபவிரய செலவுகளும் நிச்சயமாக உண்டு. 11ஆம் வீட்டிற்கு 8லே மறைந்தாலும் உச்சபலம் இருப்பதினால் மூத்த சகோதரன் வகையில் சுபவிரயங்கள் நிச்சயமாக உண்டு. மற்றபடியாக சங்கடங்கள் வராது. லாபங்களுக்கும் எந்த விதமான குறைபாடும் இருக்காது என்பதே அடிப்படை விஷயமாகும். ஆக கும்பராசிக்கு பலவிதமான யோகங்களும் தனப்பிராப்தியும் தொழில் விருத்தியும் நிச்சயமாக உண்டு. அதற்கு அடிப்படை காரணம் 6ல் மறைந்தாலும் ராசிநாதனுக்கு மறைவில்லை. ராசிநாதனான சனி பகவானை குரு பகவான் பார்ப்பதே சிறப்பு என்பதை கும்பராசி ஆண்களும் பெண்களும் தாராளமாக தெரிந்து கொள்ளலாம். பல யோகங்களும் தொழில் விருத்தியும் தன முன்னேற்றமும் நிச்சயமாக உண்டு. நன்றி, வணக்கம்.